ஐயா இப்போ நீங்கள் ஊற்றுறது மூலிகை மூலிகை டீ இல்லைங்களா? அதான் மூலிகை டீயை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஐயா இந்த மூலிகை டீயை குடித்தா 1000 ஆண்டுகள் உயிரோடு இருக்கலாம்னு சொல்கிறாங்க, அது உண்மையா ஐயா? அதான் நம்மளுக்கு தெரியாமே நிறைய டிவி இருக்கு. நீங்கள் வெள்ளிங்கிரி போனால் அங்கே ஒரு சித்தர் இருப்பார். ஒன்றுமே நாங்கள் வெறும் தண்ணி வச்சிருப்பாரு புகைக்குள்ள. ஒரு இலை பறிச்சுட்டு வந்து டீ வச்சு கொடுப்பாரு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, அந்த அந்த மலையிலேருந்து 4 இலையை பறிச்சுட்டு வருவார். அதை அந்த தண்ணியில் கலந்து இது பண்ணி போகிறவங்களுக்கெல்லாம் சர்வீஸாக பண்ணுறாரு. ஓகே, இப்போ நீங்கள் இந்த மூலிகை டீ தான் இப்போ நீங்கள் பருகிட்டு இருக்கீங்க. இந்த மூலிகை டீ பருகிறதுனால நமக்கு ஆயுட்காலம் வந்து 1000 வருடம் வரைக்கும் உயிரோடு இருக்கலாங்கிறது எப்படிங்கய்யா, அது சாத்தியமா? நிறைய டீ வகையில் நிறைய இருக்கு. நான் போன வீடியோலாம் சொல்லி அந்த கொத்தமல்லி டீ சொல்லியிருப்பேன், புதினா டீ, அப்புறம் இது இஞ்சி டீ, லெமன் டீ, சுக்கு டீ, பனவெல்லை டீ, கருப்பட்டி டீ. இந்த கிராமத்து சைடெல்லாம் போனால் கருப்பட்டி டீ தான். இப்போ இந்த டீயில் நீங்கள் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன சேர்த்துருக்கீங்க? ஆமாம், அப்புறம் இப்போ என்னென்னமோ மசாலா டீங்கிறாங்க, நீங்கள் அந்த சுலைமான் டீங்கிறாங்க. அதனால டீல இப்போ சாக்லேட் டீன்றாங்க. இப்போ நிறைய வெரைட்டி வந்துடுச்சு, கிரீன் டீங்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த டீல என்ன நீங்கள் சேர்த்துருக்கீங்க? இதுல எல்லாமே இருக்கு. ஏலக்காய், பட்டை, சுக்கு, குருமிளகு, இஞ்சி தட்டி போட்டிருக்கோம். அந்த மாதிரி நிறைய இது இருக்கு. மூலிகைகள் என்னென்ன சேர்த்துருக்கீங்க? அது எல்லாமே மூலிகை தான். ஓ, அது நம்ம அந்த 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 பழைய நம்ம தாத்தா பாட்டி இதுல வந்து அது சமையல் அறையில அதுக்கு என்ன அஞ்சரை பெட்டின்னு அதுக்கு பேரு. அந்த அஞ்சரை பெட்டியில எல்லா வகையான பொருளும் இருக்கும். அதுதான் அந்த காலத்து பாட்டி தாத்தா பாட்டி வைத்தியங்கிறது அதுதான். அந்த அஞ்சரை பெட்டியில இருந்து தலைவலியா 2 சீரகம் எடுத்து தண்ணியில கொச்சி கொடுப்பாங்க. ஓகே ஓகே. அந்த அஞ்சரை பெட்டிங்கிறது அது வந்து அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஒவ்வொரு மூலிகை தான். இதெல்லாம் மூலிகை தான். அதே வயிற்று வெளியினா அந்த இது சோம்பு கொடுப்பாங்க, சோம்பு தண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு. ஓகே ஓகே. அந்த சீரக தண்ணி குடிச்சா உடனே தலைவலி நின்றுடும். ஓ, சரிங்க. ஆனா இப்போ வண்டி எடுத்துட்டு உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டர், உடனே ஹாஸ்பிட்டல் போறது. அந்த டாக்டர் பார்த்தேன், இந்த டாக்டர் பார்த்தேன், அந்த மருந்து எடுத்து, அது ஒரு பேஷன் ஆகி போச்சு. சரிங்க. அந்த பெரிய டாக்டர் அந்த ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போனேன், 1000 ரூபாய்க்கு மருந்து எடுத்து கொடுத்தாரு. அப்படிங்கிறது இப்போ ஒரு பேஷன் ஆகி போச்சு. உணவே மருந்துங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கும் போது நம்மளுடைய உடல் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியா தானாக உருவாக்குங்களா? இருக்குது. டெய்லி கம்பங்கூழ், கேப்பங்கூழ், களி, கேழ்வரகு களி இதெல்லாம் எடுத்துக்கலாம். சாப்பாடுங்கிறது வந்து முன்னோர்கள் வந்து சாப்பாடுங்கிறது ஒரு வேளை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. மதியம் அந்த காய்கறி, அதுலயும் நிறைய காய்கறி, மோர், தயிர், ரசம், கொஞ்சோண்டு சாப்பாடு, அதை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலத்து அரிசி வேற, சம்பா குருவைங்கிறது அந்த காலத்துல 6 மாசத்துக்கு தான் அரிசியே விளையுது. சரிங்கய்யா. சீரக சம்பா அந்த மாதிரி நிறைய நல்ல குவாலிட்டியான அரிசி எல்லாம் இருக்குது. சரிங்க. அப்புறம் குதிரைவாலி, மாப்பிள்ளை சம்பா, அரிசிலேயே ஒரு 15-20 வகை இருக்குது. அந்த அந்த அரிசியில நம்ம இப்போ சாப்பிட்றதே இல்லை. நம்ம சாப்பிட்றது இப்போ பாலிஷ், அந்த நுனி எடுத்துருவாங்க, வெறும் சக்கையை தான் சாப்பிட்றோம். எஸ்எஸ்சி அரிசி, பொன்னி அரிசி, நான் 1500 கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், 2000 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன், அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அந்த அரிசியில் ஒன்றுமே இல்லை. சரிங்க. நம்ம அந்த பழைய கல்ச்சருக்கு மாறணும். மாறினா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக வாழணும். ஐயா எடுத்துக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன? நீங்கள் என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ? உணவு வகைகள் வந்து ரேஷன் அரிசி சாப்பிடுவேன், நல்ல அரிசி சாப்பிடுவேன், கேழ்வரகு, கஞ்சி, பார்லி, அந்த மாதிரி நிறைய. நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் வெறும் கஞ்சி தான், கஞ்சி குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. சாயங்காலம் வச்ச சாப்பாடையே சாப்பிட்டு அதுதான் உணவு, குடிச்சிட்டு வயலுக்கு போயிடுவாங்க. அப்போ வந்து காலை உணவுங்கிறது மேக்சிமம் அவங்களுக்கெல்லாம் அந்த நீர் ஆகாரம் சம்மந்தப்பட்டதாக தான் பார்க்கப்படுது. இருந்திருக்குது. அப்படிதான் அவங்க வாழ்ந்துருக்காங்க. ஓகே. இப்போ ஐயா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயாவுடைய வயது வந்து 85 வயதுலேயும் நீங்கள் இவ்வளோ உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உங்களுடைய உணவு பழக்க முறைகள் தான் காரணமாக இருக்குது இல்லைங்களா? ஏங்க ஐயா?
உணவு பழக்கம் வந்து சித்தர்கள் என்ன சொல்றாங்க, 6-7 மணிக்கு மேல 6 மணிக்கு மேல சாப்பிடவே கூடாதுங்கிறாங்க. எதனால? உணவு வந்து மாலை உணவு வந்து 7 மணிக்குள்ள சாப்பிட்டுருங்க. ம். அதுக்கப்புறம் உடம்புக்கு ரெஸ்ட் குடுக்கணும். ஆ. இல்லன்னா ஒரு சுடு தண்ணியோ, ஒரு ஒரு மோரோ, மோர் நான் சாயங்காலம் சாப்பிடக்கூடாது. ஓ! ஒரு பாலோ, கீழோ சாப்பிட்டு 7 மணிக்குள்ள 7 மணிக்கு அப்புறம் வயித்துக்குள்ள எதையும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்றாங்க. அனுப்பக்கூடாதுங்கிறாங்க. சித்தர்கள் வந்து அந்த மாரி சொல்றாங்க. அ, இப்ப ம், நம்மளுடைய முகம் வந்து பொலிவுடன் அதாவது ம், எப்பவுமே நம்ம வந்து இளமை தோற்றமாவே நம்ம முகம் இருக்கணும்னு தான் எல்லாருமே விரும்புவாங்க. ம், ம், அந்த ம். இளமை தோற்றத்தோட முகம் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கடல மாவு, பைத்த மாவுன்னு சொல்லுவாங்கல்ல. ம். அது வந்து உடம்புக்கு ஷைனிங் குடுக்கும். ம். ஷைனிங் குடுக்கும். அந்த நம்ம வெளியே நம்ம உள்ளுக்குள்ள சாப்பிட்டாலே முகம் பிரகாசிக்கும். மோரு, தயிரெல்லாம் எடுத்துக்கிட்டா, நெய் எல்லாம் எடுத்துக்கிட்டா உடம்பு ஷைனிங்கா இருக்கும். சரிங்க. நம்ம ஆனா இப்ப என்ன பண்றாங்க, பியூட்டி பார்லருக்கு போய் 5000, 10,000 கட்டிட்டு வெளி தோற்றத்த பண்றாங்க. ஆ. தோற்றம் வந்து உள்ள இருந்து வரணும். சரிங்கய்யா. ஆ. நம்ம சாப்பிடுற பொருள் இருக்குது. டெய்லி ஒரு செவ்வாழை சாப்பிட்டாலே போதும். ஆ. எந்த ஆப்பிள், ஆரஞ்சு கூட சாப்பிட வேண்டாம். சரிங்க. ஒரு ரூ. 10 குடுத்து டெய்லி ஒரு செவ்வாழை வாங்கி சாப்பிட்டா, ஆ. ஆட்டோமேட்டிக்கா அந்த ரத்தம் சுத்திகரிக்கும். ம். அ அ அப்போ ஆட்டோமேட்டிக்கா முகம் பளபளக்கும், முகம் கலர் வரும். எல்லாமே வரும். ஆ. நீங்க ரூ. 1000 குடுத்து பியூட்டி பார்லர் போறதுக்கு, ம். ரூ. 1000க்கு நல்ல காய்கறி, கனி, இந்த கீரை வகைகள்லாம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து சாப்பிடுங்க. ஓ! சரிங்கய்யா. அ சும்மா கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஒரு ஃபங்ஷனுக்கு போறோம். ஒரு ரூ. 1000 ரூ. 2000 செலவு பண்ணி பியூட்டி பார்லருக்கு போயி, அந்த முகத்துக்கு என்னென்னமோ பண்றாங்க. அதெல்லாம் தேவையில்ல. ம். அன்றாடம் நம்ம உணவுல சில இதுகள எடுத்துட்டு வந்தாலே போதும். அது முகத்துக்கு தேய்க்கிறதுக்கான ஒரு மஞ்சள் இருக்குது. கிழங்கு மஞ்சளு, ஆ இது இருக்குது. அப்போ டெய்லி குளிக்கும்போது அந்த மஞ்சள் தேய்ச்சு குளிச்சாலே, ம். அந்த கிரு பெண்களுக்கு வரக்கூடிய அந்த முடி அதெல்லாமே எதுவுமே வராது. ஓ! அந்த நவீன மாடர்ன் உலகத்துல அதெல்லாம் பின்பற்றதில்ல. அதெல்லாம் பின்பற்றதுக்கு நேரமும் இல்ல. அதாதாங்கய்யா. அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஐடி ஃபீல்டுன்னு 12 மணி நேரம் வேலை செய்றாங்க. ம். அந்த 12 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? அததாங்கய்யா. அங்க அததாங்க. பிளட் சர்க்குலேஷனே இல்ல. ம். கொஞ்ச நேரம் நிக்கணும், கொஞ்ச நேரம் நடக்கணும், கொஞ்ச நேரம் ஓடணும். ஆ. உடம்பு வந்து ஆக்டிவிட்டீஸ் ஆயிட்டே இருக்கும். ம். அப்போ 12 மணி நேரம் உட்கார்ந்திருந்தா அந்த அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? சரி, அந்த நரைமுடி வருது பார்த்தீங்களையா? ம், அந்த ம். நரைமுடி வர்றதுக்கான காரணம் என்ன? அதுக்கான இயற்கையான வைத்திய முறைகள் என்ன? நரைமுடியில பல வகை இருக்குது. ஆ. ஒண்ணு வந்து இந்த டிஎன்ஏ அந்த பரம்பரையில வர்றது. ஆ. பரம்பரையில வந்து ஒரு 30, 40 வயசுக்கே நரை வந்துரும். ம். அது வந்து வைட்டமின் 1 வந்து வைட்டமின் குறைபாடு, 1 டிஎன்ஏ. சரிங்கய்யா. 2வது நம்ம உணவு பழக்கங்கள் தான். ஆ. உணவு பழக்கங்கள்ல வந்து இப்ப ரொம்ப மாறிப்போச்சு. ம். டீ, காபி நெறைய குடிச்சா நரை வரும்னு சொல்றாங்க. அது எதனாலங்க? அது உண்மைதான். அது கெமிக்கலு. ம். நம்ம கடையில குடிக்கிற டீ வந்து அதுல அந்த அந்த பால்ல சர்ப்பு, கெமிக்கலு, ம். அந்த கலர் வர்றதுக்கு எல்லாம் வேற கெமிக்கல் எல்லாம் யூஸ் பண்றாங்க. ம். அப்புறம் டெய்ரியிலேயே கெமிக்கல் மிக்ஸ் பண்ண அந்த பால் 2, 3 நாள் கெடாம இருக்கிறதுக்கு சரிங்கய்யா. கெமிக்கல் மிக்ஸ் பண்றாங்க. அதுல இருக்கிற சத்தெல்லாம் வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துடுறாங்க. ம். நம்மளுக்கு டெய்ரி பால் அதுல ஒண்ணுமே இல்ல. ஆ. முடிஞ்ச அளவு எங்க மாடு பால் கிடைக்குதோ அந்த மாட்டு பால் வாங்கிட்டு வந்து குடிச்சா உடலுக்கு ஆரோக்கியம். நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு கண்டினியூவா நம்ம ஒரு 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் பாக்கெட் பாலே குடிச்சிட்டு இருந்தோம்னா, ஆ. அதுல ஒரு சத்து நம்மளுக்கு இல்ல. கிடைக்காது இல்லைங்களா? கிடைக்காது. ஓ! சரிங்க. முடிஞ்ச அளவு ரூ. 5 ஜாஸ்தியானாலும் பரவால்ல. மாடு எங்க பால் கறக்குதோ பார்த்து, காலையிலயோ, ஈவினிங்கோ நேரத்துல போய், ஆ. மாட்டு பால் எங்க கிடைக்குதோ, அத மாட்டு பால குடிச்சிட்டு வந்தாலே, ஆ. பாதி நோய் உடம்புக்கு வரும். உடம்புக்கு வராது. அதாதாங்க. சரிங்க. அதுலேருந்து கிடைக்கிற வெண்ணெய், நெய்யி, மோரு ம். இதெல்லாம் சாப்பிட்டு வந்தாலே பாதி மாடு என்னன்னா, அது எல்லாமே மூலிகை தான் சாப்பிடுது. புல்லு, ஆ. அருகம்புல்லு, புல்லு, காட்டுல கிடைக்கிற மூலிகை ம். அதெல்லாம் சாப்பிட்டு அதுலேருந்து தான் நம்மளுக்கு பால் குடுக்குது. அதாதாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த நீங்க சொல்ற அந்த மூலிகை எல்லாம் அந்த பால்லயே வந்துரும். வந்துரும். அதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். உடல் ஆரோக்கியமா இருக்கு. அந்த விநாயகர் அகவல்னு படிச்சா அந்த அதுல வந்து அருகம்புல் சாறு தான் குடிக்க சொல்றாங்க. சரிங்க. அருகம்புல் சாறுல அவ்வளோ சத்துக்கள் இருக்கு. அவ்வளோ இது இருக்குது. சத்துக்கள் இயற்கை அந்த அந்த நிறைய அந்த நோய் தீர்க்கிற அந்த குணம் மூலிகை இதெல்லாம் அந்த சாறுல இருக்குது. ஓ! ஆனா அருகம்புல் சாறு இப்ப யாரு குடிக்கிறாங்க? மெடிக்கல் லைன்ல இருக்கிறவங்க, இந்த சித்தருங்க தான் சித்த வைத்தியம் பண்றவங்க தான் அந்த அருகம்புல் சாறு குடிக்கிறாங்க.
நீங்க அருங்கம்புல் சாறு குடிச்சிருக்கீங்க? இல்லைங்கய்யா, இல்லை. பொய்யெல்லாம் ஒரு சொல்ல நாள் குடிச்சு இல்லைங்கய்யா, நான் குடிச்சதில்ல. அப்போ அதெல்லாம் எடுத்துக்கணும். அது ரொம்ப உடலுக்கு ஆரோக்கியம். நம்ம டெய்லி எடுக்காட்டியே எப்போவாச்சும் ஒரு நாள் எங்கேயாச்சும் அருங்கம்புல் கிடைச்சா அதை பொறிச்சிட்டு வந்து நல்லா கழுவி வீட்லயே மிக்சியில போட்டு இது பண்ணி குடிக்கலாம். அது மாதிரி நிறைய இல்லை, அது குடிக்கிறதுனால நமக்கு என்ன நன்மைகள் இருக்குங்க? அருகம்புல் ஜூஸ், அருகம்புல் சாறு குடிக்கிறதுனால நிறைய இதுல நன்மைகள் இருக்குது. அதனோட மூலிகை குணம் அதுல நீங்க நெட்லயே போய் போட்டு அதோட ஒவ்வொரு மூலிகை குணமும் அதுல இருக்குது. அது ஃபர்ஸ்ட் ரத்தத்தை சுத்திகரிக்கும், சரி, மலட்டுத்தன்மை நீக்கும், அப்புறம் உடல்ல இருக்கிற அந்த நோய்கள் எல்லாம் இது பண்ணும். சரிங்க. அது வந்து பெண்கள் தான் அதிகமா அருங்கம்புல் சாறு குடிக்கணும். அதாவது இயற்கையா வந்து ஆண்கள் விட பெண்கள் தான் அதிகமான உணவு வகை மூலிகை வகைகளை எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க தான் உடல் ரீதியா அவங்க தான் ரொம்ப ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு அதிகமாக வீட்டில் சமைக்கிறாங்க, அதிகமாக உழைக்கிறாங்க, எல்லா ட்ரெஸ்ஸு இருக்கிறதுனால அவங்க வந்து அதுவும் மெயின் படித்த பொண்ணுங்கள்லாம் ரொம்ப ஒரு இயற்கை சித்தம், இயற்கை சம்மந்தப்பட்டதாக வந்துட்டா அவங்க எந்த நோயும் வராது. நிறைய பெண்களுக்கு நிறைய நோய்கள் சொல்றாங்க. உடல் ரத்த சோகை, நிறைய பெண்களுக்கு ரத்த சோகை வருது, கர்ப்பப்பை ப்ராப்ளம்னு வராங்க, இது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்குது. சரிங்க. அனிமீசியான்னு சொல்லுவாங்க. குண்டா இருப்பாங்க, ஆனால் 7 பாயிண்ட் 8 பாயிண்ட் 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் ரத்தமே இருக்கும். அது 4 பாயிண்ட் வந்துட்டா ரொம்ப டேஞ்சரு. ரத்தங்கிறது ஒரு 13-14 பாயிண்ட் இருக்கணும் ஹீமோகுளோபின். சரி ஐயா, ஓகேங்க. நேரம் கருதி இந்த ஒரு காணொலியை 2வது பார்ட்டை நம்ம பிரிச்சுக்கோங்க ஐயா. உங்களுடைய நிறைய இருக்குது. கடைசி சொல்லி ரொம்ப படித்த பொண்ணுங்களே, நிறைய டிகிரி காலேஜ் இது நிறைய படித்த பொண்ணுங்களே அதை ஃபாலோ பண்ணுறது இல்லை. அந்த ஒரு சித்த வைத்திய புக்கை வாங்கி படிக்கிறது இல்லை, ஒரு அது சம்மந்தப்பட்டமா எதுவும் எடுக்கிறது இல்லை, இது பண்ணிடல. டெய்லி ஒரு ஜூஸு, ஒரு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸு, ஒன்று மேலே ஒரு 5 ரூபாய்க்கு லெமன் வாங்கிட்டு வந்து லெமன் ஜூஸே சாப்பிட்லாம். நம்ம நிறைய காசு செலவு பண்ணணும்னு இல்லை, ஒரு 5 ரூபாய்க்கு லெமன் வாங்கிட்டு வந்து லெமன் ஜூஸ் பண்ணி தேனோ, அந்த சுகர் இருக்கிறவங்களுக்கு தேனோ கருப்பட்டியோ வெல்லமோ கலந்து லெமன் ஜூஸ் சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லை. இது சின்ன இதுலேயே நம்மளுக்கு நிறைய செலவு பண்ணோம். ஆப்பிள் தான் வாங்கி சாப்பிட்ணும், அந்த பழம் தான், பேரிச்சம்பழம் தான் வாங்கி சாப்பிட்ணும். ஒரு 5 ரூபா எலுமிச்சை வாங்கி சாப்பிட்டா அந்த எலுமிச்சத்துலேயே அத்தனை குணம் இருக்குது. ஒரு டெய்லி லெமன் ஜூஸ் எலுமிச்சை இது உடம்புக்கு எடுத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.